கோலப்படி வாங்குறீங்களோ? கோலப்படி, கலர் கோலப்படி. என்ன கோலப்படிக்கார இப்ப விக்க வந்திருக்கியா? எத்தே நாளைக்கு மார்கழி பிறக்குதுல்லத்தே, அதான் கோலப்படி விக்க வந்திருக்கார் போல இருக்கு. அப்படியா? எத்தே நான் போய் கொஞ்சம் கலர் கோலப்படி எல்லாம் வாங்கிட்டு வரேன்டே. விஜயாக்கு சாப்பாடு வேணா போட்டு கொடுங்க. சரிடி. அடியா விஜயா, எந்திரச்சு போய் கையை கழுவிட்டு வாடி, சாப்பிடலாம். சரிம்மா. கோலப்படி வாங்குறீங்களோ? கோலப்படி, கலர் கோலப்படி. என்ன வண்ண கோலப்படி? வகையான கோலப்படிமா. இந்த கோலமாவை மட்டும் உங்க வீட்டு வாசல்ல போட்டீங்கன்னா கோலம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு நின்னுமா. வானவில் மாறி இருக்கும் கோலப்படி, வகையான கோலப்படி. கோலப்படி வாங்க வாங்கம்மா வாங்க. கிலோ 10 ரூபாதாம்மா, கிலோ 10 ரூபாதான். அக்கா என்னக்கா இப்பவே கலர் கோலப்படி வித்துக்கிட்டு வராங்க? அம்மா மார்கழி நாளைக்கு பிறக்க போகுதுல்லம்மா, அதான் கலர் கோலப்படி வித்துக்கிட்டு வாரேன். வாங்குங்கம்மா. புது புது கலர், புத்தம் புது கலரா வச்சிருக்கேன், வாங்குங்கம்மா. அப்பா இந்த வருஷம் இப்பத்தே ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுலயும் குடு 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 குடுன்னு ஓடி இங்க பாரு, மாச கடைசியே வந்துருச்சு. ஆமா சரோஜாக்கா, நாளும் கிழமையும் போறதே தெரிய மாட்டேங்குது. கிடு 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 கிடுன்னு போகுது. ஆனா நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது. அம்மா என்கிட்ட இருந்து கலர் பொடியை வாங்கி உங்க வீட்டு வாசல்ல போடுங்கம்மா. உங்க வாழ்க்கை அடுத்த வருஷம் சிறப்பா அமையும். என்ன ராணி அக்கா, இவர்கிட்ட வாங்கி கோலப்படி போட்டா வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிருமா? புது கதையால சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏடி, கலர் கோலப்படி விக்கிறதுக்காக எல்லாம் சொல்லத்தையும் செய்வாங்க. நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கினா அவருக்கு லாபம் தானே, அதனால சொல்லுவாராக்கும். மார்கழி வந்தாலே விதவிதமா கலர் கலரா வீட்டு வாசல்ல கோலம் போட்டாதானே வீடு ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. இவர் குரல் கேட்டவனே ஒரே ஓட்டமால ஓடியாந்துட்டேன். ஐயா, ஒருபடி கோலப்படி எம்புட்டு? அம்மா ஒரு படி 10 ரூபாமா. 10 ரூபா, 10 ரூபாதாமா. என்னது 10 ரூபாயா? போன வருஷம்லாம் 7 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன 10 ரூபா? அம்மா விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு போகுதுல்லம்மா, எங்களுக்கு லாபம் கிடைக்க வேணாமா, அதாமா ஒரு படி 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். அம்மா கோலப்படி வந்து பாருங்கம்மா, நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கலர் வச்சிருக்கேம்மா. ஏய் எப்பா, போன வருஷத்தோட இந்த வருஷம் கலர் கோலப்படியில நல்லா பளிச்சு பளிச்சுன்னே கொண்டு வந்திருக்கீங்க. எப்பா கண்ணை பறிக்கிற மாதிரில கலரா இருக்கு. சரோஜாக்கா வந்து கோலப்படி பாருங்கக்கா, அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க. ராணி நீ பாருமா முதல்ல, அப்புறமேட்டு நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஐயா இதுல வெள்ளை பொடி கலந்த பொடியா ஐயா? இல்லம்மா வெறும் கலர் தாம்மா, நீங்க வாங்கிட்டு போய் வெள்ளை கோலப்படி கலந்துக்கிறீங்க. வெள்ளை பொடி கலந்த கலர் பொடி இல்லையா ஐயா? அதுவும் வச்சிருக்கேம்மா, அது ஒரு பாக்கெட் 15 ரூபா. சரோஜாக்கா வெள்ளை கலர் பொடி கலந்த பொடி இருக்கு, கலக்காத பொடியும் இருக்குக்கா. எந்த பொடிக்கா வாங்குவோம்? ராணி வெள்ளை பொடி கலந்த கலர் பொடியே வாங்கு ராணி, இல்லைன்னா வீட்ல போய் திரும்பி கலந்துக்கிட்டு அது ஒரு வேலையா இருக்கு. ஆமாக்கா, அதான் கலந்து வச்சிருக்கேன்னு சொல்றாருல, பாக்கெட்ல 4-5 பாக்கெட் வாங்கிட்டு போயிருவோம். சரி வசந்தி, அப்ப அதுலயே வாங்கிடுவோம். அக்கா வெள்ளை பொடி கலந்த பொடியை தான் போடணுமா? ஏன் கலக்காத பொடியை அப்படியே டைரக்டா போட முடியாதாக்கா? பாட்டி அப்படி போட முடியாதுடி, கையில எடுத்து இழுக்கிறதுக்கு வராதுடி. வெள்ளை கோலப்படி போட்டு கலந்து போட்டாட்டே நல்ல இழுக்க சர்ரு சர்ரு சர்ருன்னு வரும். ஓ அப்படியாக்கா, அப்ப நானும் வெள்ளை கோலப்படி கலந்த கலர் பொடியே வாங்கிக்கிறேன்க்கா. ராணி பஞ்சு மிட்டாய் கலர் இருக்கான்னு பாரு ராணி. பாக்குறேன்க்கா. ஏக்கா எனக்கு ஊதா கலர் இருந்தா பாருக்கா. அம்மா எல்லா கலருமே என்கிட்ட இருக்குமா, தேவையான கலரை கிளறி விட்டு எடுங்கம்மா, உள்ளக்க அடியில கிடக்கும். அக்கா நீங்க கேட்ட ரோஸ் கலர் இருக்குக்கா, சூப்பரான ரோஸ், வெறிக்கிற ரோஸ் எல்லாம் இருக்கு. இருக்கா ராணி? நானும் ரொம்ப நாளா ரோஸ் கலர் கலர் பொடியை தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அமையவே செய்யாது. இந்த வருஷம் நல்ல கலர் கலரா போட்டு அசத்தி ஆடினேன். என்ன நான் இந்த 5 கலர் பொடி எடுத்திருக்கேனே, எம்புட்டுனே? ஏம்மா ஒரு பாக்கெட் 10 ரூபாமா, 5 பாக்கெட்டுனா 50 ரூபாமா. என்ன குறைச்சு போட்டு தரக்கூடாதா? அம்மா விலைவாசிலாம் கூடி போயிருக்குமா, நான் எங்கம்மா குறைச்சு கொடுக்கறது? உங்க கிராமத்துக்கு வாரதுக்கு 10 கிலோமீட்டர் ஆயிருச்சு. பைக்ல பெட்ரோல் ஊத்துறதுக்கே நீங்க கொடுக்குற காசுலாம் சரியா போயிருமா? என்ன உங்ககிட்டயே நாங்க அடிக்கடி வாடிக்கையா வாங்கிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் குறைச்சு கொடுக்க கூடாதா? இல்ல ஒரு பாக்கெட்டாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாதா? சரிம்மா நீங்க எல்லாரும் வாங்கிக்கிறீங்க, உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் தாரேன். சரிண்ணே. அது எப்படி? நாங்க எல்லாரும் வாங்குவோமா, இவளுக்கு மட்டும் நீங்க ஒத்தையில ஒரு பாக்கெட் கொடுப்பீங்களா? எங்களுக்கு வேணும். அம்மா இப்பதாம முத வியாபாரத்துக்கு வந்திருக்கேன், இனிமே மார்கழி முடிகிற வரைக்கும் அடிக்கடி வியாபாரத்துக்கு வருவேன், அப்ப ஆளுக்கு ஒவ்வொரு பாக்கெட் தாரேம்மா. அக்கா இவங்க அதெல்லாம் கொடுப்பாங்க அக்கா, இவகிட்ட தானே ரெகுலரா கலர் பொடி வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கொடுப்பாங்க, வாங்குங்கக்கா. எடுத்தாச்சியா? என்ன ராணி கொஞ்சமா எடுத்துக்க, நீ விதவிதமா கோலம் போடுவீல, இன்னும் 4-5 பாக்கெட் சேர்த்து எடு ராணி. இருக்கட்டுக்கா, முடிய வாங்கி
ஏம்மா போதுமாமா? போதும்யா. 5 கலர் பொடி எடுத்திருக்கேன், 50 ரூபாயா. சரிம்மா. ராணியக்கா அவசரத்துல ஓடி இருந்ததுனால நான் காசு எடுக்காம வந்துட்டேன்க்கா. காசு இருந்தா கொடுக்கா. ஏட்டி நானே கையில 50 ரூபா தாண்டி கொண்டு வந்தேன், அதான் 5 பாக்கெட் எடுத்தேன். என்கிட்ட காசு இல்லட்டி. வசந்தி அக்கா நீ இருந்தா கொடுவேன், வீட்டுல வந்து தாரேன். ஏட்டி அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு போயிருந்துச்சு. 3 ஐஸ்கிரீமே வாங்கி நல்லா மொக்குன்னு தின்னேன். அப்ப நான் தாண்டி 30 ரூபா கொடுத்தேன். அந்த காசையே இன்னும் கொடுக்கல, திரும்பவும் காசு கேக்குறவ. வசந்தி அக்கா ஒரு 30 ரூபாய்க்காக எல்லாரும் முன்னாடி என்னைய வச்சு அசிங்கப்படுத்துறீல. 30 ரூபாய்க்கு கூட என்னை நீ நம்ப மாட்டீல. அடியே நம்ப மாட்டேன்டி. ஃபர்ஸ்ட் 30 ரூபாய கொடு, அப்புறமாட்டி காசை வாங்கிக்க. சரோஜாக்கா உங்ககிட்ட காசு இருக்கா? ஏட்டி அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகையில மீன் வாங்க 50 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னு என்கிட்ட தானடி வாங்கினேன். அந்த காசை இன்னும் கொடுக்கலடி. எப்பா எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு நினைச்ச, எல்லாரும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்களே. அது கொடுப்போம்க்கா கொடுப்போம். இந்த ஊர்ல தானே இருக்கீங்க, நீங்க எங்க உயர போறீங்க? சின்ன பொண்ணு அன்னைக்கு பால் பாக்கெட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு காசு பத்தலன்னு சொல்லிட்டு என்கிட்டயும் தான் 20 ரூபாய் வாங்கிட்டு போனேன். ஏட்டி இந்த ஊருக்கு ஒரு ஆள் விடாம எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சிருப்பியா நீ? ஏக்கா நீங்க என்ன அண்ணியம்மா, நம்ம எல்லாரும் சொந்தக்காரவுக்கா. உரிமையா 10 என்ன 1000 ரூபாய் கூட வாங்குவேன். வாங்க வெட்டி வாங்கிட்டு நல்ல ராமத்தை குழச்சு போடுவேன். நான் வாங்கின காசை இன்னுமா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குறது? வேணும்னா இந்த தாத்தாட்டையே கேட்டு பாப்போம். தாத்தா அடுத்த வாரம் தான் கலர் பொடி விற்க இந்த ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அடுத்த வாரம் சேதாப்புல காசு தரவா? இல்லம்மா இல்ல, கையில காசை கொடுத்துட்டு எந்த பொருளா இருந்தாலும் எடுத்துட்டு போங்கம்மா. நான் முதல்ல கொடுத்தேன், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எல்லாம் கடன் வாங்குற வேலையில வச்சுக்கிறாசம்மா. இவர் சரியான உசாரத்தான் இருக்காரு. சரி அப்படியே பைக்கை நகட்டிக்கிட்டு வாங்க, எங்க வீட்டுல வந்து எடுத்து தாரேன். சரிம்மா. கோலப்படி வாங்குறீங்களோ? கோலப்படி, கலர் கோலப்படி, கலர் கோலப்படி. அடுத்த தாட்டி வரும்போது கருப்பு கலர் இருந்தா எடுத்துட்டு வாங்கய்யா. யார் ராணி கருப்பு கலரு? அக்கா பொங்கல் எல்லாம் வருதுலக்கா, கரும்புலாம் வரைஞ்சு அதுக்கு கலர் கொடுக்கணும்ல, கருப்பு போட்டாதானே கலரா இருக்கு. அப்படியா ராணி? சரி சரி. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டே. எப்பா இந்த மார்கழி பிறந்ததும் போதும் என்னமா குளிர் அடிக்குது. வெளியில ஒரு கூட்டி தொலைச்சு கோலம் போட முடியுதா? இப்படி குளிர் அடிச்சா வீட்டுக்குள்ள இழுத்து போர்த்திக்கிட்டு படுக்கணும் தானே தோணுது. குறுக்கு என்ன வலி வலிக்குது. சின்ன குளமாத்தையே போட்டிருக்கேன், இத கூட குனிஞ்சு நிமிந்து போட முடியல. பெரிய குளமாத்தான் போடணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சேன். எங்க வீட்டை கூட்டி வாசல கூட்டி தொளிச்சு மொழிகி எப்ப கோலம் போடுறதுக்கு விடிஞ்சே போச்சு. அதே அறக்க பறக்க சின்னதா ஒரு கோலத்தை போட்டாச்சு. வேற கருத்துக்கிட்டு பொறுமிக்கிட்டுல இருக்கு. மழை பொத்துக்கிட்டு ஊத்த போகுது. போட்ட வரைக்கும் கோலம் போதும். மார்கழி 1 இப்ப தானே தொடர்ந்துருக்கு. இப்ப படிப்படியா சின்ன சின்ன கோலமா போட்டு பெருசா போடுவோம். மணி வேற 6 ஆயிருச்சு. பிள்ளைகளுக்கு சாப்பாடை கிண்டி ஸ்கூலுக்கு வேற அனுப்பணும். என் மாமியாருக்கு டீயை போட்டு கொடுக்கணும். உள்ளக்க போறேன். ஆட்டி விஜய் ஐயாண்டி வெள்ளனத்துல எந்திரிச்சு உட்காந்துருக்கிறவ செத்த படுத்து தூங்க வேண்டியதானே? எங்கம்மா படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, அதான் எந்திரிச்சிட்டேன். டீ குட்டி எங்க டீ? தூங்குறாமா? அம்மா வீட்டுக்குள்ள இருந்தா தான் குளிருதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு செத்த வெளியில வந்து உட்காந்துருந்தா இங்க அதை விட பயங்கரமால இருக்கு. என் வீட்டுக்காரிக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? வயசானவ வீட்டுக்குள்ள இருக்காளே, சீக்கிரமா எந்திரிச்சோம் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுத்தோம் அப்படின்னு இருக்க மாட்டாளே. அவ வேலையத்தே மடக்கு பாத்துக்கிட்டு கிடப்பா. அம்மா அண்ணி 4 மணிக்கே எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளம்மா. பாக்கட்டுண்டி, குடும்ப பொம்பளைனா 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு வேலையே பார்க்கணும். அதுக்கு இடையில நம்மளுக்கு டீ போட்டு கொடுக்கணும். இவட்ட எதா இருந்தாலும் கேட்டுல வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்னத்த சொல்ல? அம்மா நான் வேணா உனக்கு ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வரவாமா? ஏட்டி நீனே நேத்துதே வந்திருக்க, நீ எதுக்கு போய் வேலையை பாக்குறவ? இரு சத்த, நான் அவளையே கூப்பிட்டு டீயை போட சொல்றேன். ஏட்டி ராணி ஸ்ட்ராங்கா 2 டீயை போட்டுட்டு வாடி. இந்தாங்கத்தே, நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? ஆமாட்டி, நானும் புரண்டு படுத்து பார்த்தேன், தூக்கமே வரல, அதான் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துட்டேன். சரித்தே இந்தாங்கத்தே. இந்தா விஜயா. ஏட்டி பிள்ளைகளுக்கான சாப்பாடு செய்யறியா என்ன? ஆமா
சொல்லணுத்தே. என்னடி ராணி, என்ன சொல்லு. எத்தே, மார்கழி பிறந்துருச்சுலத்தே. மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வருஷம் பொங்க வைப்போம். ஆமாட்டி ராணி, இப்ப தானே பிறந்திருக்கு, ஒரு 2 வாரம் செல்லட்டுமே. எத்தே, நானும் அப்படி தாத்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து நைட்டு மாரியம்மன் மாதிரி ஒரு சின்ன குழந்தை என் கனவுல வந்து எனக்கு பொங்க வைக்க வாடி, பொங்க வைக்க வாடின்னு என்னை கூப்பிடுது தே. என்னடி ராணி சொல்ற? அம்மா, அப்பா இருக்கும்போது மார்கழி 1 அப்பவே நம்ம போய் பொங்கல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வருவோம்லம்மா. கொஞ்ச நாளாவே மார்கழி கடைசியில தான் நம்ம பொங்க வச்சு கும்பிடுறோம். அதனாலதான் மாரியம்மன் சாமி அன்னி கனவுல வந்து சொல்லிருக்காங்க போல. ஆமாத்தே, சின்ன புள்ள, அழகு விட்ட புள்ளையா இருக்கு நம்ம பூமாரி மாதிரி. நல்ல கனவுல கக்கப்பக்கன்னு ஒரே சிரிப்பு பாத்துக்குங்க. ஏட்டி, மார்கழி 1 ஆச்சு, பொங்க வைக்க வரலையா? வாங்கட்டி, உங்களை எல்லாம் பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கெக்கப்பக்கன்னு ஒரே சிரிப்பு பாருங்கத்தே. அதோட நான் எந்திரிச்சு உட்கார்ந்து விட்டேன். பாட்டி ராணி, நீ சொல்றத பார்த்தா நம்ம மாரியாத்தா தாண்டி நம்மள அழைச்சிருக்கா. ஆமாத்தே, அதான் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம எல்லாரும் மாரியம்மன் கோயிலுக்கு போய் பொங்க வச்சுட்டு வந்துருவோமாத்தே. சரி ராணி, நம்ம மாரியாத்தா அழைக்கும் போது நம்ம போகாம எப்படி? நீ போய் நல்லபடியா பொங்க வச்சுட்டு வாடி. என்னத்தே இப்படி சொல்றீங்க? நீங்க விஜயா எல்லாரும் வாங்கத்தே. பாட்டி, எனக்கு வயசாகி போய் கிடக்கு, பக்கத்து தெருவுக்கு கூட நடந்து போக முடியல. நான் எம்புட்டு தூரம் வந்து நான் பொங்க வைக்க வரேன். நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு பொங்கலை வச்சு கொண்டு வா. வேணும்னா உன் புருஷன் பாண்டியையும் கூட்டிட்டு போக வேண்டியதானட்டி. எத்தே, அவங்களையும் கூப்பிடத்தாத்து செஞ்சேன். அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்கதே உங்களையும் விஜயமும் கூட்டிட்டு போன்னு சொன்னாத்தே. இல்லட்டி ராணி, என்னால முடியாது. முடிஞ்ச நான் வரமாட்டேனா? பாட்டி, விஜயா, நீ வேணா போயிட்டு வாயேன்டி. அம்மா, பப்பி குட்டிக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா, அவளை தூக்கிட்டு போனா காய்ச்சல் அதிகமாயிருமா? அத்தே, நான் மட்டும் எப்படித்தே போறது? நீங்களாவது துணைக்கு வாங்கத்தே. பாட்டி ராணி, நேரத்துல இருந்து குறுக்கு வேற புடிச்சுட்டு வச்சுட்டி, என்னால நடக்க முடியாது. விஜயா வேற வீட்டுக்கு வந்திருக்கா, இவ மகளுக்கு வேற ஒரே காய்ச்சல் அடிச்ச மாதிரி இருக்குட்டி. கசாயம்லாம் வச்சு கொடுக்கணும்ல, நாங்க இருக்கோம், நீ போயிட்டு வா. அத்தே, பக்கத்துல இருந்தா நானே போயிருவேன். கொஞ்சம் தூரமால இருக்கு. அடியா, அதான் உன் கூட்டுக்காரியெல்லாம் இருக்காளுகள்ல, அவளுகளை கூட்டிட்டு போட்டி. அவளுக்கு நல்ல ஊடமாட ஒத்தாச பண்ணுவாளுக. ஓ, அப்படியாத்தே? சரித்தே, அவளுகிட்ட கேட்டுட்டு நான் அவளுகளையே கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு சாம்பார் வச்சிருக்கேன் தே, உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேன். வேற ஏதாவது செய்யணுமாத்தே? இது போதும் டி ராணி, நீ கிளம்பி போயிட்டு வா. சரித்தே, நான் போயிட்டு வரேன். விஜயா, பாத்துக்கம்மா. சரி நீ, நான் பாத்துக்கிறேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். எப்பா, காலையில விடிஞ்சு மணி 10 ஆச்சு. இப்பத்தேன் வந்து 2 சிலிப்பு சிலிப்பிக்கிட்டு சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தானா? ஏட்டி, நானாவது 10 மணிக்காவது வந்து வெளியில கூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ விடிஞ்சு விடியாதமா இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு பொண்ணு பேச வந்துட்டியா? போய் வீட்டு வேலையை போய் பாருட்டி. மார்கழி இன்னைக்கு பிறந்துருச்சுல, நல்லா கூட்டி தொளிச்சு கோலம் போட வேணாமா? ஏக்கா, என் மாமியார்லாம் காலையில 3 மணிக்கே எந்திரிச்சு கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுருச்சுக்கா. நீ என்ன கோலம் விட்டுருக்கேன்னு தான் பார்க்க வந்தேன். ஆனா நீனே இப்பதான் எந்திரிச்சு கூட்டி தள்ளிக்கிட்டு கிடக்க. அடியே, நான் என்ன செய்யறதுடி? செல்லுல அலாரம் வச்சுட்டு படுத்தேன். அப்ப அடிக்கும் இப்ப அடிக்கணும், அப்பப்ப எந்திரிச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன் பாரு. தூக்கமே வரலட்டி. சரி, அடிக்கிறப்ப அடிக்கட்டும்னு நல்லா 2 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சேன்டி. அப்புறமாட்டி அலாரம் அடிச்சிருக்கு, எனக்கு கேட்கவே இல்லட்டி. 8 மணிக்கு எந்திரிச்சேன். கேட்டி சின்ன பொண்ணு, என் கோலத்தை பாக்குறதுக்காகவா இப்படி வெள்ளனத்துல எந்திரிச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறவ? ஆமா, நீ உலகத்துல இல்லாத கோலம் போடுவ பாரு. நீ கோலம் போடுறப்ப உனக்கு டயர்டா இருக்கிறப்ப டீயை போட்டு மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருப்பீல, அதுல ஒரு கிளாஸ் எனக்கு தருவீல, அதுக்கு தாக்கா உட்கார்ந்துருந்தேன். எடுவட்ட சிரிக்கி, அதான பார்த்தேன். நீ காரியம் இல்லாம இங்க உட்கார மாட்டியே. கேட்டி சின்ன பொண்ணு, உன் வீட்டுல நீ யாரும் காப்பி போட்டிருப்பிய, குடிக்கலையா? இல்லக்கா, என் மாமியாரு இப்பத்தான் பால் வாங்க தூக்குச்சட்டியே எடுத்துட்டு போயிருக்கு. அது இனிமே வாங்கிட்டு வந்து காப்பிய போட்டு எனக்கு குடுக்கறதுக்குள்ள அப்பப்பா அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ என்ன போட்டுட்டியா? என்ன என் வீட்டுக்காரன் இப்பத்தையும் பால் வாங்க போயிருக்காரு. வசந்தி அக்கா, இப்படியே ஒரே இடத்துல பரட்டுன்னு கூட்டி அடுத்த வீட்டுல தள்ளிக்கிட்டே இருக்கியே. அடுத்த வீட்டுக்காரி சண்டைக்கு வரமாட்டாளா? அதெல்லாம் வரமாட்டாட்டி. நாளைக்கு காலையில அவ பரட்டுன்னு கூட்டி என் வீட்டுல தள்ளிடுவா. எப்பா, இப்படியே மாத்தி பரட்டுன்னு கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா? அக்கா, கூட்டுனதெல்லாம் போதும்க்கா. போய் கடுங்காப்பியாவது போட்டு கொண்டு வா, குளிருதுல.
ஏட்டி நான் போய் இப்ப கடுங்காப்பி போட ஆரம்பிச்சா ஏன் மாமியார் என்னை கிழிக்க ஆரம்பிச்சிட முடி. ஊர் உலகத்துல எல்லாம் 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லாரும் கோலம் போட்டுட்டாங்க. ஆனா என் மருமக கிழிக்கிறா அப்படின்னு என்னையவே கிழிக்க முடி. சும்மா இருட்டி, நான் கூட்டி தொலைச்சிட்டு கோலம் போட்டுட்டேன். கடுங்காப்பி போட போவேன். போட்டேன்னா தாரேன், வாங்கி குடி. ஏய் எப்பா, இது வீட்டுக்கு வந்ததுக்கு பதிலா ராணி அக்கா வீட்டுக்கு போயிருக்கலாமே. அங்க சுட சுட பால் காப்பியே கொடுத்துருந்துருக்கோம்.